பும்ரா பத்தி பயங்கரமான கிரிட்டிசிசம். எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல பும்ரா ஹேட்டர்ஸ். போன வாட்டி 2024 வேர்ல்ட் கப் வாங்குறப்ப அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்களான்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து அவர் அவர் வந்து நீ சேனா கண்டெஸ்ட்ல 2018 டெபியூட் பண்ணாரு கேப்டவுன்ல. ஓகேவா? அதுக்கப்புறத்துல இருந்து அண்டர் விராட் கோலி கேப்டன்சி, அண்டர் ரோஹித் சர்மா கேப்டன்சி, அண்டர் ஹிஸ் கேப்டன்சி ஒரு 3 கேம் ஆனார்ல. எல்லா இடத்துலயும் அவர் தான் மோஸ்ட் விக்கெட் டேக்கர். இந்த சீரீஸ்ல ஹி மென்ஷன் என்னால 3 கேம் தான் ஆட முடியும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் பண்ணிருக்கிறது பேக் சர்ஜரி, அன்ஆர்த்தடிக் ஆக்ஷன் இருக்குல்ல, அந்த ஆக்ஷன் மூலயமா அன்ஆர்த்தடாக்ஸ். போடுறப்போ அந்த ஆக்ஷன்ல போடுறப்போ உனக்கு வந்து கண்டிப்பா வந்து இன்ஜுரி, பேக் சர்ஜரி வரும். சோ இதுக்கப்புறம் அவர் விழுந்துட்டாருன்னா ப்ராபபிளி நம்ம அந்த இது ஷேன் பாண்ட் தெரியுமா உனக்கு? ஷேன் பாண்ட் இப்படிதான் பயங்கர பிரைமா போட்டுட்டு இருந்தப்போ ஒரு இன்ஜுரி வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் கெரியரே க்ளோஸ் ஆயிடுச்சு. சோ அந்த மாதிரி பும்ராவை லூஸ் பண்ண கூடாதுன்னு தான் இவங்க 3 மேட்ச் ப்ரொடக்ட் பண்றாங்க. அதுக்குள்ள வந்துட்டு கம்பேர் பண்றாங்க. பும்ரா வந்து வெறும் 3 மேட்ச் தான் ஆடுறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு. இஸ் ஒர்க் லோட் அப்படி அவரோட பாடி மேனேஜ் பண்ண முடியாது. நீங்க ஐபிஎல்ல கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா 4 ஓவர் தான் அங்க போடுறாங்க. அண்ட் 4 ஓவர்ல உனக்கு இம்பாக்ட் பிளேயர், ஃபீல்ட் சப்ஸ்டியூஷன் எல்லாமே இருக்குன்றப்போ டெஸ்ட் மேட்ச் ஒர்க் லோட் டிஃபரெண்ட். அவரால பண்ண முடியாதுன்றப்போ நீங்க வந்து அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு பண்ணி கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு T20 வேர்ல்ட் கப்ல தான் பும்ரா தேவைப்படும். அது வரைக்கும் வி கேன் பிரிசர்வ் பும்ரா. பிளேயர்ஸ் வந்து கான்ட்ராக்டடா எடுத்து வச்சுக்கிட்டு 2 வருஷம் 3 வருஷம் எப்பவுமே அவங்க கான்ட்ராக்ட்ல வச்சுக்கணும். மெயின்டைனிங் தர் ஒர்க் அவுட் பேலன்ஸ் சொல்லிட்டு. அப்பதான் இந்தியன் பேஸ் டெவலப் ஆகும். ஏன்னா நமக்கு ஸ்பின்னர் எப்பவுமே இருப்பாங்க இந்தியால. ரஞ்சி டிராஃபில நீ எடுத்து பார்த்தா டாப் விக்கெட்டுக்கு ஸ்பின்னர்ஸ் தான் இருப்பாங்க. பேஸ் போலர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஊர் கண்டிஷன் அப்படி. சோ பேசஸ் நீங்க கான்ட்ராக்ட் எடுத்து டூருக்கு கூட்டு போய் ரெடி பண்ணணும். அப்பதான் வந்து இந்தியன் பேஸ் வந்து எப்பவுமே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். இல்லைன்னா எப்பவுமே பும்ரா, இப்ப சிராஜ் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன் மேட்ச் பண்றா இருக்காம இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும். ஏன்னா நீங்க தான் ரிச்சஸ்ட் போர்ட் ஆஃப் கிரிக்கெட் 18,000 crores வச்சிருக்கான்றப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமா ஒர்க்